வந்து எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வந்தோடனே ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வந்து பிக் பாஸ் சொல்லுவார். பஸர் அடித்ததும் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் ஓடி சென்று ஒரு மாஸ்கை எடுத்து ஸ்லாட்ல வைக்கணும். ஸ்லாட்ல இடம் கிடைக்காத 18வது நபர் இந்த டாஸ்கில் இருந்து வெளியேற்றப்படுவார். டாஸ்க்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொம்மை அந்த டாஸ்க்ல உள்ள எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கலந்துக்கணும். இதில் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கும் சூப்பர் ரிலீஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க வந்து அவங்களோட மாஸ்க் வந்து எடுக்கக்கூடாது. இவங்க வந்து யாரோட மாஸ்க் வேணாலும் எடுக்கலாம். ஆப்போனன்ட்லையும் எடுக்கலாம், அவங்களோட ஓன் மாஸ்க்கையும் எடுக்கலாம். இதில் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ பாஸ் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, சில சலுகை எல்லாம் வந்து கட் ஆகிரும். அப்புறம் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதியோட மாஸ்க் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து வைக்கவே மாட்டேன் அப்படின்னு கனி வந்து சொன்னோன்னே ஒவ்வொருத்தவங்களும் வந்து இல்லை நானும் வந்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கை தூக்குறாங்க. இந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்கவுங்க மாஸ்க் எடுக்கிறதா வந்து சேஃப்டி. ஏன்னா இவங்களுக்கு தான் பவர் உண்டு. ஸோ நம்ம மாஸ்க் எடுக்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மாற்றி அவங்க மாஸ்க் எடுத்துறாங்கன்னா நம்மளால இது பண்ண முடியாது. கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாரும் போய் மாஸ்க் வச்சிடறாங்க. கடைசியாக வந்து பார்வதி மாஸ்க்கு, இந்த பக்கம் வியானா மாஸ்க்கு, இந்த பக்கம் கெமி. ஸோ எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக பேச்சுவார்த்தை பண்ணி நீ கனி மாஸ்க்கை வச்சிங்கன்னா நாங்கள் வந்து பார்வதி மாஸ்க்கை வைக்கிறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதை முடிக்கிறாங்க. அடுத்து வந்து நீங்கள் ஒன்று வந்து வியானா மாஸ்க்கை வச்சிருங்க, நாங்கள் வந்து கெமி வந்து நாங்கள் வெளில போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெமியை வந்து ஃபர்ஸ்ட் நாக் அவுட் பண்ணி வெளில அனுப்பிடுறாங்க. முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்கு.